வானங்களையும் பூமியையும் அகிலங்களையும் படைச்ச அல்லாவுக்கே அனைத்து புகழும். இப்போ நம்ம குகை அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை பார்ப்போம். அது 18வது அத்தியாயம். ஆயத்து 101. அதை நம்ம பார்ப்போம். இது என்னடா ஒவ்வொருத்தரும் குரான் எடுத்து வச்சு நீங்களும் வீட்டில் அதை அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வாங்க. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான நல்ல ஒரு செய்தியை கொடுப்பான். நமக்கெல்லாம் உள்ளச்சத்தையும் பயத்தையும் கொடுப்பான். நம்ம இந்த ஒரு உலக வாழ்க்கை ரொம்ப அற்பமான வாழ்க்கை. இதில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நல் உபதேசங்களை பின்பற்றி வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் நம்மளுக்கு நிறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைஞ்சு நிற்கும். அப்போ தான் நம்ம சொர்க்கவாசியலாகவும் இருக்க முடியும். அப்போ இது ஒவ்வொருத்தரையும் இந்த ஒரு சேனல் பார்த்துட்டே வாங்க. இதை பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வரிசையாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. குரானை பற்றி தான் இதில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பேசப்படக்கூடியதாக இருக்குது. அதில் இந்த சேனல் எல்லோரும் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் நன்மையே நல்லருளே நாட போதுமானவே. இப்போ நம்ம போவோம். 101வது ஆயத்து. அவர்கள் எத்தகையோர் என்றால், என் நினைவை விட்டும் அவர்களுடைய கண்கள் திரையிடப்பட்டு இருந்தன, இன்னும் செவிமெடுக்கவும் அவர்கள் சத்தியற்று போயினர் அப்படின்னு வருது. இது என்ன அப்படின்னா, கண்கள் திரையிடப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது என்ன கவனிக்கின்றா, குரானை பார்க்குறது நம்ம அலட்சியமாக இருக்கும். இதை நம்ம எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கிறணும். குரானை பார்க்குறதுல அலட்சியமாக இருக்கும். குரானை பார்த்தா தானே அல்லாஹ் என்ன நல் உபதேசங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கான்னு கவனிக்க முடியும். அது அடுத்தது, இன்னும் செவிமெடுக்கவும் அவர்கள் சத்தியற்று போயினர் அப்படிங்கும்போது அதை செவி சாய்த்து கேட்குறதும் இல்லை. என்ன சொல்கிறாங்க இல்லை குரானை பற்றி அந்த சம்மந்தமாக அவங்க பேசும்போது அதை நம்ம செவி சாய்த்து கேட்குறோமா அப்படிங்கிறத தான் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். நிராகரிப்பவர்கள் என்னையை பற்றி என் அடியார்களும், அல்லாஹ் என்ன சொல்கிறான், நிராகரிப்பவர்கள் என்னையே அன்றி என் அடியார்களை பாதுகாவலராக எடுத்து கொள்ளலாம் என்றும் எண்ணுகின்றார்களா. அல்லாஹ் கேட்குறான், நிராகரிப்பவர் அப்படின்னா அல்லாஹ்வுடைய நல் உபதேசங்களை அதை உள்ளச்சத்தோடையும் பயத்தோடையும் அதை கேட்டு வாழணும் அப்படிங்கிற அந்த பயம் இல்லாமல் நாம் படைத்த அந்த மனிதர்களை அவர்களுக்கு கூட்டாக்கி கொண்டு அந்த ஒரு சுகத்தில் வாழ நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான்